வணக்கம் உறவுகளே, நீங்கள் எல்லோரும் நலமாகவும் உற்சாகமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் உங்களோட சுமன். நாங்கள் இன்றைக்கி இந்த வீட்டின் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ அடிஷ்னலாக கொஞ்சம் வேலைகள் செய்ததை சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அப்போ தான் நாங்கள் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே சுழச்சுல அப்டேட் வந்து சேரும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுற ஆக்களை எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்கள். எல்லோருக்கும் நான் கூடுதலான பாகம் நான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் கதைக்கின்றேன். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த வேலையை பற்றி பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சைட்டுக்கு இந்த ஓல்கள் கொஞ்சம் சரியான பேட். அப்போ இப்போத்தைய இன்றைய காலகட்டங்களில் எனர்ஜி, அதாவது கேஸ் எனர்ஜி பில் கண்ட பாட்டுக்கு ராக்கெட் ப்ரைஸில் ஏறிக்கொண்டு போகுது. அப்போ அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு குளிராக இருக்கின்றது. அந்த சைட்டை ஃபுல்லாக சிலிக்கன் ரெண்டாக இந்த ஃபுல் ஹவுஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ பின்னால் உள்ள வீட்டின் கீழ் பிலோ பிரிக் ஒர்க், அந்த பிரிக் ஒர்க்கை விட்டுட்டு நாங்கள் மேலுக்கு உள்ள ஏரியா ஃபுல்லாக வீடு சுற்றி வேற ரெண்டர் பண்ணுறோம். சிலிக்கன் ரெண்டர்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிலிக்கன் ரெண்டர் அதை எப்படி செய்கின்றோம் என்ன மாதிரின்றதான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்கள். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதில் இன்சுலேஷன் இதுகள் வச்சு உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ரெஜிஃபார்ம் மாதிரியான மெட்டீரியல். இங்கே பாருங்கள் திக்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு திக்னஸ். அந்த திக்னஸ் உள்ளமே ரெஜிஃபார்ம் வச்சு அதுக்கு முதல் ஃபவுண்டேஷன் ஒன்று செய்து கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்க அப்படி இருக்கு இந்த சைட். என்ன ஒரு திக்னஸ். இது இது வச்சு இப்போ நாங்கள் அதுக்கு மேலே இன்னும் 2 லேயர்ஸ் வரும். மேலுக்கு சிலிக்கன் ரெண்டர்னு சொல்கிற ஸ்பெஷல் எல்லாம் வேறு விதமான கலர்கள் எல்லாம் அது வரும். அதை ஃபுல்லாக இது செய்து முடியக்கில் வேறு மாதிரி இருக்குஞ்சாங்க. வீடு ஃபுல்லாக all the way long ஃபுல்லாக கம்ப்ளீட் அங்கே தொங்கல் வருகுது. ரைட். பின்பக்கம் வீட்டின் பின்பக்கம் செய்ய போகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே பார்ப்பதற்கு பிரமிப்பாக தான் இருக்கும். இது செய்து முடியக்கில்ல எல்லாமே வேறு லெவலில். இந்த சிலிக்கன் ரெண்டர்ன்ற உண்மையிலேயே இப்போ கூடுதலாக எல்லா இடத்துலையுமே எல்லாருமே செய்கிறாங்க. கூடுதலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நாங்கள் இன்சுலேஷன் வச்சு செய்கிறாங்க. இன்சுலேஷன் வச்சு செய்தால் குளிர்தன்மைகள் ஹீட்டிங்கள் இதுகள் எல்லாமே லேஸில் 99.9% பாதுகாக்கப்படும். உங்களோட எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் பில்லும் குறையும். இபிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயமும் க்ரீனில் நிற்கும். க்ரீனில் அந்த ரிப்போர்ட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது அங்கே மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லண்டன் ரூஃப் எக்ஸ்டென்ஷனுக்குரிய ரூஃபை மேலே பார்க்குறீங்க. இது சிலிக்கன் ரெண்டருக்குரிய ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. இது முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் பார்ப்போம். இப்போ அப்படியே கார்டன் என்னுடைய வீடியோ அன்றை பார்த்துருப்பீங்கள். ஃபுல்லாக நாங்கள் இந்த கார்டன் பின்பக்க கார்டனையும் இந்த வீட்டின் ப்ராப்பர்ட்டி இந்த கார்டன் முதலே யோசிச்சிருப்பீங்கள். இந்த கார்டன் நாங்கள் ஸ்க்ரிட் பண்ணாங்க. கான்க்ரீட் அதாவது மெம்பரைன் ஷீட் விரித்து கீழுக்கு எந்த விதமான புல்லுகளோ இதுகளும் ஃப்யூச்சரில் முளைக்காத அளவுக்கு செய்தாங்க. இதான் அந்த எக்ஸ்டென்ஷன் பின்னுக்கு. ஃபென்ஸ் ஃபுல்லாக மாற்றி இருக்கின்றோம். இதை பார்த்தீங்கன்னா 6 ஃபுட் 6 ஃபுட் ஃபென்ஸ் கிட்டத்தட்ட 9 ஃபுட் போஸ்ட் வாங்கி 6 ஃபுட் ஃபென்ஸ் வெளியில் நிற்கிது. 1 ஃபுட்டுக்கு கிராவல் போட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ இந்த காலத்துலேயும் மழை தண்ணிகளோ இதில் இந்த பலைகளை உட்காது. இது ட்ரீட்டட் வுட். பாருங்கள் எந்த பெரிய கார்டனாக இருக்குது. இப்போ பார்க்கல அந்த ஷெட்டையும் கராஜ் இருந்தது அந்த சைடில். அந்த கராஜுக்குரிய டோரையும் கணக்கு தண்டி போட்டு அதில் ஒரு டோர் ஒரு சின்ன விண்டோ போடுறதுக்கான நடவடிக்கைகள் அதுகளும் கேட்டிருந்தாங்க. இதுகள் எல்லாமே அடிஷ்னலாக எங்களுக்கு தரப்பட்ட வேலைகள். அதை விட இந்த சைட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்கோ ட்ரெயின் இது சைட்டுக்கு எக்கோ ட்ரெயின் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த மழை எழுதுன்றதுக்கு அந்த மேலே இருந்து ஒரு ஸ்லோப் கொண்டு விட்டுருக்கிறோம். இந்த தண்ணி அப்படியே நேரடியாக இந்த ட்ரைனேஜுக்குள்ளே போய் விழுந்து போகிற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜுக்குரிய லைனையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இது அதை விட இதில் சைட்டுக்கு ஒரு கேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. இந்த பெட்டிங்கையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பூக்கண்டுகள் அப்படியே சுற்றி வர வைக்கக்கூடிய மாதிரி இங்கே சுற்றி வர சின்ன ஒரு ரிட்டைனிங் வாலும் உண்டு. உள்ள கான்க்ரீட் பிளாக்ஸ் வச்சு கட்டி வெளியில்
பிரேக் வச்சு கட்டியிருக்கு, லைட்டிங் இதெல்லாம் போட்டு இது செய்து முடியக்க நல்ல வேறு லெவலில் அந்த மாதிரி இருக்குது. இது 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன். இது இந்த வாரத்துக்கான நிகழ்வுகள். உள்ளுக்கு நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. உள்ளுக்கு லே அவுட்டை நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இனி அதை வந்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இந்த வீட்டை வந்து இந்த வாரம் முடிக்கிறதுல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாதங்கள்னு நினைக்கிறேன், 3 மந்த்துக்குள்ளே ஃபுல் கம்ப்ளீட் வேலையுமே வந்து ரெண்டரிங் வழி நடந்து கொண்டிருக்குது. அப்போ அதை நான் ஃபைனல் வீடியோவில் அதை காட்டுறேன். ஆனால் இந்த 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 கார்டன் கான்க்ரீட் வந்து எந்த காலத்துலையும் வந்து புல்லுகளோ இதுகளோ முளைக்காது. இதுக்கு மேலே போர்சிலன் டைல்ஸ் வந்து போட்டு முடிப்பதற்கான வேலை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இந்த வீட்டின் அப்டேட் இனி ஃபைனல் வீடியோவாக உங்களுடைய பார்வைக்கு அடுத்த காணொளியில் நான் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே இதுதான் இந்த வீட்டினுடைய அப்டேட். நான் இப்பொழுது இந்த காணொளி இதில் முடித்து ஃபைனல் அதாவது ஃபைனல் பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம்.